ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். துளசி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தில் பெரிய பெரிய இதுக்கு பூ வந்து தப்பாக வந்துடுச்சு. ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு துளசியை பூ தப்பாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி பார்த்தாரு. பூவை வேணுன்னே 2 பூவையும் சோப்பு பூவாக வந்து போட்டிருக்காங்க. யாரோ அவளுக்கு எதிராக சதி பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து அவள் தங்கச்சி தென்றலை பார்த்ததுனால எங்கள் துளசிக்கு கல்யாணம் வச்சு வச்சுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே பூவை வந்து மாற்றி வச்சுருவாரு. அப்போ தான் இந்த விஷயம் வந்து பார்த்தா இல்லை நீங்கள் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென்றலுக்கு கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ண இஷ்டமே இல்லை. என்னடா இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாப்பிள்ளைகிட்ட போய் பேசுகிறாங்க. அக்காவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணம் எப்படி நிறுத்தவே செய்யாது அப்படின்னு நினைக்கிறார். அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறார், அதுக்குள்ளே நானும் அவளும் இருக்கிறா காதலிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதே சமயம் தென்றலுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அக்கா கல்யாணம் மாப்பிள்ளை எனக்கு கல்யாணம் பண்ணி அக்காவுக்கு தான் முதல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இங்கே வந்து துளசியை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு கோயிலுக்கு வராங்க. பூவை போட்டு பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் வந்து வெள்ளைப்பூ வந்துடுது. இதை பார்த்து அவங்க தேய்ச்சி போயிடுறாங்க. நாங்கள் பார்த்தோம் வெள்ளைப்பூ வந்துருச்சுன்னு சொல்ல போகிறாங்களே. இப்போ மாப்பிள்ளை வந்து யார் கூட கல்யாணம் ஆக போகுது, துளசியா தென்றலா அப்படின்னு தெரில. ஒரே குழப்பமாக மாறி 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 காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ துளசி அவங்க வீட்டில் துளசி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பூவை மாற்றி வச்சு தன்னோட பையன்தான் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. தென்றலுக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதனால் ஒரு கல்யாணம் ஆகிற நேரத்தில் தென்றல் எங்காவது வேணே சொல்லாமல் கொள்ளாமல் போய் அப்போ துளசி கற்று தாலி கட்டிட்டு வரா என்னன்னு தெரியல. ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே இப்போ போய்கிட்டு இருக்கு மாறி மாறி. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அதே சமயம் மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சியை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏற்கனவே வீட்டில் வந்து சொல்லுவாங்க 2 பேருக்கும் ஒரே மாப்பிள்ளைன்னு, அதேமாதிரி ஆகப்போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த துளசி சீரியல் வந்து இந்த வாரம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 4 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து போய்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது. புனிதா அப்படிங்கிற சீரியல் ஆரம்பத்தில் வந்து போகலை, போக தான் வந்து ஹிட் ஆச்சு. அது மாதிரி போக போக இந்த மக்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னோட இதில் புனிதா சீரியல் நல்ல கடைசியில் தான் பிக்கப் ஆச்சு. ஆனால் அதுக்குள்ளே கடைசி பிக்கப் ஆகும்போது சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த சீரியலையாவது தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுக்கு அடுத்து சிங்கப்பெண்ணை அப்படி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ பரபரப்பாக விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு. 1 வருஷத்துக்கு மேலேவே இந்த ஆச்சு. ஆனந்தியோட கற்பத்தை காட்டிட்டு அதே இழுத்துக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பிறக்காதா, வயர் கூட வரல. 2 வருஷமாவா அதே 2 மாதம் குழந்தை அப்படியே இருக்குது சொல்லிட்டு வயத்திலே தான் இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனால் ரசிகர்களை கருத்தை வைக்காமல் தொடர்ந்து வந்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருந்தால் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னாச்சுன்னா ஆனந்தி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஆனந்தி எப்படியா வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மாமியாரும் அவங்களோட அண்ணன் பொண்ணு 2 பேருமே சேர்ந்து திட்டம் போட்டு தீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த திட்டமுமே சரி வந்து வரல. இப்போ வந்து என்னாச்சு, அன்பு வந்து தாங்குறாரு. வேலைக்கு மாத்திரை எடுத்து கொடுக்கறதும் மருந்து எடுத்து கொடுக்கறதும். இதை பார்த்து துளசிக்கு வயர் எரியுது. அந்த குழந்தைக்காக தானே வயர் வந்து நீ இப்படிலாம் பண்ணுற, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்ற மருந்தில் எதையோ வந்து கலந்துடுறாரு. அது தெரியாமல் ஆனந்தி வந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா சாப்பிட்ட உடனே ஆனந்திக்கு அடிவயத்தில் பயங்கரமாக வலிக்குது. வலித்தாங்க முடியல சொல்லிட்டு பெருசாக வந்து கத்துறாங்க. அதை மட்டும் வந்து தான் ப்ரோமோவாக வந்து போட்டிருக்காங்க. அப்போ வந்து உடனே எங்கள் மாமியார் ஓடி வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து ஆட்டோவில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் ஆனந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை எப்படி என்ன ஆகும் அதை பற்றி வந்து தெரியல. வேணுன்னே வந்து இப்படி வந்து பண்ணுறாங்க. இதே சமயம் மகேஸ்வரர் வந்து இந்த குழந்தைய தத்துத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியில் வந்து கேட்டிருக்காரு. ஆனந்தி வந்து சொல்லிட்டாங்க எல்லாம் அன்போட முடிவு தான், நான் என்னோட முடிவு எதுவுமே கிடையாது, அவங்க அப்பாவோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாமியார் வந்து சொல்ல போகிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன பண்ண போகிறாங்க பார்க்க போகிறோம். சுருதி வந்து சொல்லிட்டா இப்போ நான் சக்தியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா ட்ராமா ஆடி ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஆனால் இந்த பூங்கொடி விட மாட்டாங்க, தான் அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் உறுதியாக வந்து இருக்காங்க. இப்போ வந்து அம்மா வந்து நீங்கள் ட்ராமா பண்ணி கீழே விழுற மாதிரி வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுற மாதிரி வந்து பெரிய ட்ராமா போடுறாங்க. இது உண்மை நம்பி சுருதி வந்து சொல்லிட்டாங்க. நான் தான் சொல்லிட்டே இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சக்தியை கட்டிக்க மாட்டாரா அப்படிங்கிறது தெரியல. சரவணனையும் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க பார்க்கலாம்.